ஓம் சாந்தி. அவ்யக்த சமிக்கை 9 ஆகஸ்ட் 2025. कोई भी कार्य करते बाकी याद में लवलीन रहो. பாபா சொல்கிறார், எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் தந்தையின் நினைவில், தந்தையின் அன்பிலே நீங்கள் மூழ்கியபடி செய்யுங்கள். किसी भी बात के विस्तार में न जाकर विस्तार को बिंदी लगाए बिंदी में समा दो. बिंदी बन जाओ, बिंदी लगा दो तो सारा विस्तार, सारी जाल सेकंड में समा जाएगी और समय बच जाएगा, मेहनत से छूट जाएंगे, बिंदी बन बिंदी में लवलीन हो जाएंगे. பாபா என்ன சொல்ற, எந்த ஒரு விஷயத்தினுடைய விஸ்தாரத்திற்கும் போகாதீர்கள், அந்த விஸ்தாரத்துக்கு முற்றுப்புள்ளி வைத்து விடுங்கள். பிறகு நீங்கள் புள்ளிக்குள்ளே மூழ்கி விடுங்கள், புள்ளியாகவே ஆகிவிடுங்கள். அதாவது நான் ஆத்மா என்ற புள்ளி ரூபத்துக்குள்ள, தன்னுடைய சுரூபத்துக்குள்ள நாம அந்த நினைவுல நாம போயிடுவோம். விஷயத்துக்கு நாம முற்றுப்புள்ளியையும் வைப்போம். அது மட்டும் இல்லாம முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு அனைத்து விஸ்தாரத்தையும், அந்த விஸ்தாரத்தின் வலைகளில் இருந்து ஒரு வினாடியில நாம அதை சுருக்கிப்போம், உள்ளடக்கிப்போம். புள்ளியான பாபாவினுடைய நினைவுல நாம மூழ்கி போயிடுவோம். ஒன்று, விஷயத்திற்கு முதலிலே முற்றுப்புள்ளி வைக்கணும். நானாகிய ஆத்மா ஒரு புள்ளி, என்னுடைய பாபா ஒரு புள்ளி, அதாவது புள்ளியிலே கடலாய் விளங்குபவர். அந்த பாபாவினுடைய நினைவுக்குள்ள, அன்புக்குள்ள நாம லைக்க ஆரம்பிச்சிடுவோம். அப்படி நாம பாபாவுடைய அன்புக்குள்ள போயிட்டோம்னா, புள்ளி பாபாவுடைய அன்புக்குள்ள நம்ம போயிட்டோம் அப்படின்னா, அப்ப பாபா சொல்ற எல்லா விஸ்தாரங்களும் அதற்குள்ளே அடங்கிவிடும். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, நேரமும் மிச்சமாகும், நமக்கு கடின உழைப்பிலிருந்து விடுபடுவீர்கள் அப்படின்னு சொல்ற. அதனால புள்ளியாகி புள்ளியிலே, அந்த புள்ளியான தந்தையின் அன்புக்குள்ளே மூழ்கி கலந்து விடுங்கள். 3 புள்ளிகளினுடைய நினைவை பாபா இன்னைக்கு அவ்யக்த சமிக்கையில ஏற்படுத்துறார். அதனால எந்த விஷயமாக இருந்தாலும் வீண் எண்ணங்களை உருவாக்காமல், கேள்வி கணைகளை மனசுல உருவாக்காமல், ஒரு பாபாவினுடைய நினைவுல இருந்து, ஆத்ம நினைவுல இருந்து முற்றுப்புள்ளி முதல்ல நம்ம வைப்போம். பாபா கிட்ட நம்ம போயிடுவோம், புள்ளியான சிவபாபா கிட்ட. அப்ப அவர்கிட்ட இருந்து நமக்கு நிறைய சக்தி கிடைக்கும். மேலும் என்ன செய்யணும்ன்றதுக்கான டைரக்ஷனும் கிடைக்கும், வழிகாட்டுதலும் கிடைக்கும். அதனால இன்றைக்கு 3 புள்ளிகளுடைய பயிற்சியை நாம பண்ணலாம். நன்றி பாபா. ஓம் சாந்தி.